வணக்கம் நண்பர்களே. சமூக வலைதளத்தில் எனது பதிவினை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருத்தக்கார் அரிசி. இந்த கருத்தக்கார் அரிசியை எப்படி செய்கிறது, அதனுடைய பயன்கள் என்ன, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிறது தான். நான் இந்த கருத்தக்கார் அரிசியை ஒரு குட்டி உலக்கில் ஒரு உலக்கு தலை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சு தான் சமைக்க முடியும். இப்போ நான் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சமாக இது 2 மணி நேரம் ஊறியாகணும். ஓவர் நைட் சோக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும். பெட்டர் நீங்கள் காலையில் 4 மணி இல்லை 5 மணிக்கு ஏந்திரிக்கிற போது இதை ஊற வச்சா கூட காலையில் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை மதிய சாப்பாட்டுக்காக தான் ஊற வச்சுருக்கேன். இந்த கருத்தக்கார் அரிசியோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை மட்டும் பார்ப்போம். இப்போது இந்த கருத்தக்கார் அரிசியில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அந்த ஃபைபர் கண்டென்ட்னால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. மூல நோய் இல்லை ஃபிஷரின்னு சொல்லக்கூடிய சதை பிளவு இது போன்ற வியாதிகள் வராது. லெப்பர்சின்னு சொல்லக்கூடிய வெண்குஷ்டம், அந்த வெண்குஷ்டம்ன்றதையும் இது தடுக்குது. அப்புறம் இம்யூனிட்டி பவர், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே வச்சுருக்குது. இது மாதிரி இன்னும் அந்த கல்லீரல் மண்ணீரல் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாமும் இது சொல்யூஷன் கொடுக்குது. ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டு நீங்கள் சொல்யூஷன் தேடக்கூடாது. இது ரெகுலராக நீங்கள் கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்னன்றது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக குறன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரிசியை 1-2 குறப்பாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். இது கூட நாம் கொஞ்சமாக சீரகம் சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு. இது எல்லாத்தையும் சேர்த்து அரிசியை நல்லா வேக விடுங்க. இது நல்லா கஞ்சி பதம் வர்ற அளவுக்கு வேகட்டும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்திருக்கு. இது வெந்ததும் இதில் மேலே லைட்டாக உப்பு போட்டுடலாம். உப்பு எப்போவுமே கொஞ்சமாக தான் போடணும். பத்தலைனா கூட போட்டுக்கலாம், அதிகமாகிடுச்சுன்னா தான் கஷ்டம். உப்பு போட்டு முடிச்சாச்சு. இதை லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இதை கஞ்சி மாதிரி சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இதை வடித்து நம்ம நார்மலாக குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.